உங்க கமெண்ட்ஸை நம்பி களத்துல இறங்குனதுக்கு மாவு மிஷின்ல வேலை பண்ற ஆள் மாதிரி ஆக்கி விட்டீங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? என் நிலைமையோட இந்த ப்ராடக்டோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. லாஸ்ட் வீடியோல ப்ரௌனி, கேக்கு, ஐஸ்கிரீம்லாம் செய்யற ஹேண்ட் மிக்சர்ல எக்ஸ்ட்ராவா 2 கம்பி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லி வீடியோ யூடியூப் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இது மாவு செய்யறதுக்கான கம்பின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதையும் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாவு அள்ளி கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மிஷினை ஆன் பண்ணி விட்டேன். ஆரம்பத்தில் கரெக்டாக தண்ணியும் மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, புசுக்குன்னு கோவப்பட்டுருச்சு. மாவு எல்லாத்தையும் இழுத்து பறக்க விட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல இந்த கபோர்டு, கிளாஸ், என் ட்ரெஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் பறக்க விட்டுட்டு. சரி, நம்ம மேலதான் தப்பு, பவுல் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லி நானும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரச்சனையை கொடுப்போம்னு சொல்லி மாவெல்லாம் மலைப்பாம்பு மாதிரி மிஷின்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு, தண்ணி ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் மாவை கொட்டி விட்டா சரியாயிரும்னு எக்ஸ்ட்ரா மாவு போட்டோடனே மாசமான மலைப்பாம்பு மாதிரி இன்னும் பெருசா மிஷினை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது மிஷினோட ஃபால்ட்டா இல்ல மாவையும் தண்ணியும் ஜாஸ்தியா போட்ட என்னோட ஃபால்ட், சும்மா இருந்தவன கமெண்ட் போட்டு சொரிஞ்சு விட்டு உங்களோட ஃபால்ட்டான்னு தெரியல. எப்படி மேலே ஏறி இருக்கு பாத்தீங்களா? விட்டா மிஷினுக்குள்ளேயே போயிருக்கும். இதை வச்சு வாரக்கணக்கா ப்ரௌனி செஞ்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த மாவு மேட்டர்ல என்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.